ஓபிஎஸ்ஸிடம் 2 கோடி ரூபாய் கடனாக கேட்ட ஜெயலலிதா என்ற ஒரு உருக்கமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் கோவையில் அவரது ஆதரவாளர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு ஆலோசனை குழு என்ற பெயரில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகையேந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதேபோல் கோவை மாவட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஓபிஎஸ் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது ஓபிஎஸ் அவர்கள் பேசியதாவது: சாதாரண தொண்டனாக இருந்த நான் நகர்மன்ற தலைவனாக வந்திருக்க முடியுமா? எம்எல்ஏ ஆகியிருக்க முடியுமா? அமைச்சராகி இருக்க முடியுமா? முதல்வராகி இருக்க முடியுமா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். தொடர்ந்து பேசிய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் இத்தனை ஆண்டு கால சரித்திரத்தில் 12 ஆண்டு காலமாக கழகத்தின் பொருளாளராக இருந்தவன் நான் தான் என்றார். மேலும் தன்னிடம் ஜெயலலிதா அந்த பொறுப்பை தந்தபோது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் 2 ஆண்டுகளில் கட்சியின் நிதி 4 கோடி ஆனது என்றும் கூறினார். அது மட்டுமின்றி ஒரு நாள் ஜெயலலிதா தன்னை அழைத்து தனக்கு தனிப்பட்ட முறையில் நிதி சுமை அதிகமாகிவிட்டதாக தெரிவித்ததாகவும், தன் மீது ஏராளமான வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் என்று கூறி வழக்கறிஞர்களுக்கு பணம் தர வேண்டும் என்று கட்சி நிதியில் இருந்து 2 கோடி ரூபாய் தாருங்கள் என்று கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ். மேலும் உண்மையிலேயே கண்ணீர் விட வேண்டிய சம்பவம் அது என்றும், உடனே தான் 2 கோடி ரூபாயை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த 2 கோடி ரூபாயை ஒரே மாதத்தில் திருப்பி அளித்தார் ஜெயலலிதா. இதுதான் வரலாறு என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.